என்ஆர்ஐஸோ இல்ல எஃபிஐஸோ உள்ளார வந்து இன்வெஸ்ட் பண்ணினாலும் தே ஆர் ஸ்டில் பாகிள் டவுன் வித் தி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. இந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்கினாங்கன்னா அதுக்கு எஸ்டிடி இருக்கு. ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்க மார்க்கெட்லேருந்து தான் வாங்கி ஆகணும். ஸோ ஒரு கம்பெனி புக்ஸ்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு போகுது அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் தான். வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் அவங்களால மாற்ற முடியாது. த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் வந்தாலே எஸ்டிடி அப்ளிகபிள் ஆகும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுல எஸ்டிடி எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது, இல்லை நீ வந்து விதின் த புக்ஸே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சுக்கு வராமல் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ரூல்ஸ் இனிமேல் சொல்லுதா அப்படிங்கிறத யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் எஃப்ஐஐஸ் என்ஆர்ஐஸ் இன்கம்பேரபிள். ஓகே, என்ஆர்ஐஸை பொறுத்த வரைக்கும் there are other markets that are more advantageous and attractive. Philippines, Indonesia, Bangladesh, அப்புறம் வியட்நாம், இந்த நாலுமே they are very attractive than India. Taxation perspectiveல பார்த்தாலும் they are very attractive. எத்தனை பேர் வராங்க, அதில் நமக்கு எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகுது, இதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்ன பைலாஸ் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.